வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் மசாலா. இதுக்கு ஒரு 4 இல்லைனா 5 பெரிய சைஸ் மஷ்ரூம் எடுத்துக்கலாம். காளான நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சாப்பிங் பார்ட் முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேட்டராக கரைச்சிக்க போகிறோம். பேட்டர் நல்லா திக்காகவே இருக்கட்டும், ஏன்னா பொரிக்கும் போது மஷ்ரூம்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். இதோ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஷ்ரூம் எல்லாம் மேரினேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம பொரிக்க வேண்டியதுதான் பாக்கி. நல்ல சூடான ஆயில்ல மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிச்சிடுங்க. இதுவும் நம்ம மஷ்ரூம் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 இல்லைனா 4 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல வாசனையும் வருது. ஸோ இதை இப்போ ஒரு மிக்சிக்கு மாற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட 1 இல்லைனா 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசம் போகணும். ஸோ கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இதோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இதோட ஆட் பண்ணுங்க. இதை நல்லா கிளற ஆரம்பிங்க. கிளற இது கொஞ்சம் கெட்டியாகும். இதோ ஆல்மோஸ்ட் மசாலா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூமை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மஷ்ரூம் மசாலா இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் அண்ட் நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.